ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது இப்போ தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஆடி அமாவாசை வருது. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம். ஆனால் ஒரு சில அமாவாசைகள் ரொம்பவே பார்த்திங்கன்னா மகத்துவம் நிறைந்ததாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகின்ற இந்த ஆடி அமாவாசை அன்று நாம் இந்த பொருட்களை வாங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா கோடி நன்மை, கோடி செல்வம் நமக்கு சேரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அப்படி நாம் அமாவாசை அன்று வாங்க வேண்டிய பொருள் என்ன? அதிலும் நம்ம மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆடி அமாவாசையில் நாம் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா உடனுக்குடன் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே குறிப்பிட்டிருக்கு. அப்படி நாம் இந்த ஆடி அமாவாசையில் என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற ஆகஸ்ட் 12 பார்த்திங்க அப்படின்னா ஆடி அமாவாசை வருதுங்க. இந்த அமாவாசையில் பித்ரு வழிபாடு செய்கிறதும் இந்த பொருட்களை வாங்குறதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் அப்படின்னு இணைந்து வர்றதுனால கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் சிறப்புக்குரியதாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த ஆடி அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வர்றதுனால புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் நாம் சில பொருட்கள் வாங்கும்போது அது நமக்கு பேரதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படி நாம் இந்த புதன்கிழமையோடு வரக்கின்ற அமாவாசை தினத்தில் என்ன பொருள் வாங்குறதன் மூலமாக அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஆன்மீக சார்ந்த தகவலை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அமாவாசை தினத்தில் பித்ரு பூஜை செய்கிறதும் காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் அன்னதானம் செய்கிறதும் விசேஷமானது. அமாவாசையில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகரித்து காணப்படும். இந்த நாட்களில் இரும்பு சார்ந்த பொருட்கள், எண்ணெய், மிளகாய் போன்ற பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் கடன் வாங்குறதையும் தவிர்க்கணும். பூஜை பொருட்களை வாங்குறதற்கு உகந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது. அமாவாசை தினத்தன்று நாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம், பூஜை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம், அந்த பொருட்களை வாங்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக பார்த்திங்கன்னா இந்த நாள் கருதப்படுகிறதுங்க. அதிலும் இந்த அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏதேனும் மலர்கள், அதாவது மலர்கள் உங்கள் வீட்டில் இப்போ ரோஜா மலரோ இல்லைன்னா பவழ மல்லி இல்லைன்னா மல்லிகை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மலர் நிறைந்த ஒரு செடியை வாங்கலாம். இது நம்மளுடைய வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். மகாலட்சுமியினுடைய அருளை நமக்கு வள்ளி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவானினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் வாசனை நிறைந்த வண்ண மலர்களுடைய செடிகள் வாங்கி நாம் வளர்க்கலாம். வீட்டில் வாங்கி வளர்த்து வர லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்திங்கன்னா துளசி செடி வாங்குவாங்க. துளசி செடி வாங்குறதும் நல்லது. இல்லைனா துளசி செடி இல்லாதவங்க இல்லத்தில் புதிதாக ஒரு துளசி செடி வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். அப்படி இல்லைனா அதனுடைய விதைகளை ஊன்றி வைத்து நீங்கள் வளர்க்கலாம். அமாவாசையில் பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் ஆகியவற்றை தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அகத்திக்கீரை தானம் செய்கிறதும் பித்ரு தோஷங்களை போக்கும் எளிய பரிகாரமாகவே
இருந்து வருது. அமாவாசையில் ஆடம்பர செலவுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அமைதியாக அதிகம் பேசாமல் அன்றைய நாளில் பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா மிளகாய் போன்ற காரமான உணவுகளை தவிர்த்து சமைக்கணும். அமாவாசையில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வாங்கி பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் முறையும் கூட. அந்த நாளில் தேன், வெல்லம், பனங்கருப்பட்டி போன்ற பொருட்களை வாங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுங்க. இந்த பொருட்கள் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையில் இந்த பொருட்களை அமாவாசை தினத்தில் வாங்கி வைத்து பூஜை செய்ததற்கு பிறகு நீங்கள் தினமும் பயன்படுத்தி வர ஆரோக்கியம் சீராகும். அதே மாதிரி வெள்ளி அப்படி இல்லைன்னா பித்தளை பொருட்கள் வாங்குவதற்கு உகந்தது அமாவாசை திதி அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் சிறிய பித்தளை பாத்திரத்தை நம்ம வாங்குறதன் மூலமாக பேரதிர்ஷ்டம் வருமா. புதிய விளக்கு வாங்கி வைக்கிறதும் இந்த நாளில் அதிர்ஷ்டம் மிக்கதாகவே கருதப்படுகிறது. அமாவாசையில் அரிசி, பருப்பு, கோதுமை, தானியங்கள் வாங்குறதும் அதிர்ஷ்டமிக்கதாகவே சொல்லப்படுகிறது. இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தானம் செய்யறதும் விசேஷமானதுங்க. அரிசி, பருப்பு, கோதுமை, சிறுதானியங்கள் போன்றவற்றை தானம் செய்யறதன் மூலமாக பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும். எள்ளு சாதம் செய்து காகத்திற்கு படைப்பது பித்ரு தோஷத்தை போக்கும். எள்ளு, வாழைக்காய் போன்றவற்றை வீட்டில் சமைத்து வழிபடுவது, சாப்பிடுவது அன்றைய நாளில் ரொம்பவும் நன்மை தரக்கூடியது. பூஜை பொருட்களாக குங்குமம், சந்தனம், செவ்வாது போன்ற பொருட்களையும் இந்த நாளில் வாங்கி வைக்கலாம். அமாவாசையில் இந்த பொருட்களை வாங்கி பூஜை செய்பவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படுங்க. அதே மாதிரி கருப்பு நிற ஆடைகளை அமாவாசை தினத்தன்று அணிவதையும் வாங்குறதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தேவையில்லாத இடங்களுக்கு பயணம் செய்கிறதையும் தொலைதூர பயணங்கள் திடீரென மேற்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. இந்த மாதிரி நாம் அமாவாசை தினத்தன்று வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே நன்மைகள் வந்து உண்டு. நம்ம வீட்டுக்கு தேவையான பித்தளை பொருட்கள் வாங்கலாம், பித்தளை சிலைகள் வாங்கலாம். அப்படி இல்லாட்டினா வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். இல்லை வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, அதே மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான ஊதுபத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து அமாவாசையில் வாங்கி நாம் பயன்படுத்தும் போது அது நமக்கு அதீத நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் வந்து கையோடு அழைத்து வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் ஆகட்டும், பித்தளை பாத்திரங்கள் ஆகட்டும், நாம் வந்து அமாவாசை தினங்களில் வாங்குறத வழக்கமாக வைத்து கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அமாவாசையில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறீர்களோ அந்த மாதிரி மேற்கொண்டு யாருக்காவது ஒருவருக்காவது நீங்கள் வந்து அன்னதானம் செய்ய பாருங்கள். அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகுந்த நன்மையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில், அதாவது நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை 9:15 முதல் 10:15 வரைக்கும், மாலை 4:45 இருந்து 5:45 வரைக்கும். இந்த நேரங்களில் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகள் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.